வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். மருத்துவமாக உணவு பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுண்டக்காய் வச்சு தாங்க ரெசிபி பார்க்க போகிறோம். இது என்ன ரெசிபிங்கிறதையும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க சுண்டக்காய் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சுண்டக்காவை நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பாதி விதைகள் போயிடும். முழுசாக விதைகள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பாதி விதையை தண்ணியில் அலசி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன், அதாவது வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வரமல்லி எடுத்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10-12 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கால்சியம் சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து 3 சத்துக்களும் நிறைந்த ஒரு காய்கறியை நம்மளோட சுண்டைக்காவை சொல்லலாங்க. நீங்கள் சுண்டைக்காவை தாராளமாக வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். இது சர்க்கரையோட அளவு குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சீராக்கி காய்ச்சல் நேரங்களில் நீங்கள் சுண்டைக்காய் குழம்பு, சுண்டைக்காய் வச்சோ இல்லை வற்றல் வச்சோ நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடும்போது காய்ச்சல் விரைவாக சரியாயிருங்க. இதை ஒரு மருந்து குழம்புன்னு நம்ம சொல்லலாம். நம்ம எல்லா பொருளையும் வறுத்தெடுத்த பிறகு நம்ம இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம இந்த சுண்டைக்காய் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு, சுருண்டு வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு சுண்டைக்காய் வெற்றல் வேணும் அப்படின்னா நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளும் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ஆரோக்கியமான சுண்டைக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆரோக்கியமான ஒரு உணவு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.